விராலிமலையை அடுத்த கீரனூர் ரோட்டில் தென்னரூர் போகும் வழியில் கோரையாறு என்ற ஆற்றங்கரையில் இந்த காளி கோயிலானது அமைந்துள்ளது. இந்த கோயிலின் பெயர் ஜெய் துர்கா தேவி. பத்ரகாளி அம்மன் வழிபாடு என்பது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் மிகவும் தொன்மையான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையாகும். பத்ரம் என்றால் மங்களம் அல்லது பாதுகாப்பு என்று பொருள். காளி என்பது காலத்தை கடந்து தீமையை அழிப்பவள் என்று பொருள்படும். பத்ரகாளியின் தோற்றம் மற்றும் வரலாறு குறித்து பல்வேறு புராணங்களில் பின்னணிகள் உள்ளது. 1. தரிகாசுரன் வதம். கேரளா மற்றும் தமிழ்நாட்டுப்புற மரபு. மிகவும் பிரபலமான கதையின்படி தரிகாசுரன் என்ற அரக்கன் பிரம்மாவின் வரம் பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். அவனை ஒரு பெண்ணால் மட்டுமே அழிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. இதனால் சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து உக்கிரமான வடிவம் கொண்ட பத்ரகாளி தோன்றினாள். பத்ரகாளி அம்மன் தாரிகசுதருடன் கடும் போர் புரிந்து இறுதியில் அவனை வதம் செய்தாள். உலகை காத்தாள். இந்த வெற்றியை சிறப்பிக்கவே பல ஊர்களில் மாரியம்மன் மற்றும் காளியம்மன் திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிவபுராணங்களின் பின்னணி. தட்ச யாகம். சில புராணங்களின்படி தட்சன் நடத்திய யாகத்தில் சதி தேவி அவமதிக்கப்பட்டு தீக்குளித்த போது கோபமடைந்த சிவபெருமான் தனது ஜடா முடியிலிருந்து வீரபத்திரரையும் அவருடைய துணையாக நின்று பத்ரகாளியையும் உருவாக்கினார். இவர்கள் இருவரும் இணைந்து தக்ஷனின் யாகத்தை அளித்ததாக கூறப்படுகிறது. தோற்றம் மற்றும் உருவ அமைப்புகள். பத்ரகாளி பொதுவாக பின்வரும் அடையாளங்களுடன் சித்தரிக்கப்படுகிறாள். 16 கைகள். பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி தீமையை அளிக்கும் ஆற்றல் கொண்டவள் ஆக காட்டப்படுகிறாள். கோரப்பற்கள் மற்றும் உக்கிர பார்வை. இவை தீயவர்கள் அச்சத்தையும் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் குறிக்கிறது. அமைதி மற்றும் கருணை. போர்க்களத்தில் உக்கிரமாக இருந்தாலும் தன்னை வணங்குபவர்களுக்கு அன்னைக்கு உரிய கருணையை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. என்னதான் காளி தெய்வமானது கொடூரமாக இருந்தாலும் அதை மக்களை காப்பதற்கு தான் அந்த அவதாரத்தை எடுத்துள்ளது. அது கயவர்களை பயமுறுத்துவதற்காகவும் மற்றும் அவர்களை கொல்வதற்காகவும் மட்டுமே அந்த உருவத்தில் உள்ளார்கள். நம்மளைப் போல நல்லவர்களுக்கு காளி தெய்வம் என்றும் நல்லதை செய்யும். இந்த கோயிலின் சிறப்புகள் பற்றி பார்த்தோம்னா, பக்தர்கள் எந்த வரம் வேண்டினாலும் வேண்டிய வரம் உடனே செய்து முடிப்பாள் நம்ம துர்கா தேவி என்று சொல்கிறார்கள். இந்த கோயிலில் கருப்பசாமி சிலையும் உள்ளது. அதன் சக்தி மிகவும் பயங்கரமானதாக கூறப்படுகிறது. நான் உங்கள் மிஸ்டர் டிம் டார்க். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.